தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கொள்கையின் அடிப்படையிலே கல்வி சீர்திருத்தத்தை கொண்டு வர வேண்டிய தேவை ஒன்று எழுந்திருந்தது. உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களிலே பிள்ளைகள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் தொடர்பாகவும் அதே நேரம் கல்வியினை அவர்கள் பூர்த்தி செய்து வெளியேறினதன் பின்னர் அவர்கள் தொழில் வாய்ப்புக்காக ஏங்கி நிற்கின்ற நிலைமையை கருத்தில் கொண்டு கௌரவ பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்கள் கல்வி அமைச்சர் என்ற ரீதியிலே அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருந்தார். கல்வி சீரமைப்பை மேற்கொண்டு இந்த நாட்டின் பிள்ளைகள் எதிர்காலத்தில் அவர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சினை தொடர்பாக இப்போதே அந்த கல்வியிலே சீர்திருத்தங்களை மேற்கொண்டு அவர்களை இந்த நாட்டின் சிறந்த தலைமைத்துவத்தை கொண்டவர்களாகவும் இந்த நாட்டை சீரமைக்கக்கூடியவர்களாகவும் அதே நேரம் தொழில் வாய்ப்புக்காக ஏங்கி நிற்க வேண்டியவர்களாக இல்லாமல் அவர்களே சிறந்த ஒரு சமூக பாங்கானவர்களாக மாற்றுவதற்காக இந்த கல்வி சீரமைப்பை நாங்கள் உருவாக்கியிருந்தோம். அதிலே உங்களுக்கு தெரியும், 3 லட்சம் பிள்ளைகள் பாடசாலை கல்விக்காக பாடசாலைகளை சேர்ந்து கொண்டு 11 வருடங்கள் கல்வியை பூர்த்தி செய்து வெளியேறும்போது அவர்கள் தொழில் இல்லாத ஒரு நிலைமையை நோக்கி கொண்டு ஆங்காங்கே சமூக சீரழிவுக்கு உள்ளாகி கொண்டு இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இந்த கல்வி சீரமைப்பை இந்த முறையில் ஆரம்பித்து முதலாவதாக தரம் 1லும் தரம் 6லும் அந்த சீரமைப்பை கொண்டு வந்திருக்கிறோம். அதனூடாக கல்வியை பூர்த்தி செய்து பாடசாலை கல்வியை பூர்த்தி செய்து அவர்கள் வெளியேறும்போது அவர்களுக்கான ஒரு தொழிலினை அவர்கள் ஏற்படுத்தி கொண்டு செல்லக்கூடிய விதமாக இந்த முறைமை மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கின்றோம். இருந்த போதிலும் எங்களது பெண் அதே நேரம் முதலாவது எங்களது ஆட்சி காலத்திலே வந்த முதலாவது பெண் பிரதமராகவும் இருக்கின்ற கருணி அமரசூரிய அவர்களை தாக்குகின்ற விதமாக அவரது பெண்களை இழிவுபடுத்தும் விதமாக சத்தியக்கிரக போராட்டம் ஒன்றை ஆரம்பித்திருக்கின்றார். ஒரு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த விமல் வீரவன்ச அவர் பெண்களை இழிவுபடுத்துகின்ற விதமாகத்தான் அவரது கருத்துக்கள் அமைந்திருக்கின்றது. அதனை போன்று பிரதமரை பதவி நீக்க வேண்டும் என்பதை அவர்கள் கூறிக்கொண்டு அந்த போராட்டத்தில் இடம்பெற்று கொண்டிருக்கின்றார்கள். எந்த நேரமும் சத்தியாகிரக போராட்டம் என்று கூறிக்கொண்டு மிக போட்டில் மாத்திரம், பலகைகள் மாத்திரம் அல்லது அந்த பதாதைகளினூடாக மாத்திரம்தான் அதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் நடைமுறையில் அது இல்லதாக தெரியவில்லை. அவர் எப்போவுமே எந்த நேரமும் சிரித்த முகத்திலும் ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடியதை தான் பார்க்க முடிகின்றது. ஆகவே ஊடகங்களுக்கு மாத்திரம் தான் ஒரு போராட்டத்தை ஈடுபடுவதாக காட்டிக்கொண்டு மிகுதி நேரங்களில் தனது வேலைகளை செய்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே சிறிய கூட்டமாக சேர்ந்து கொண்டு இவர்கள் மீண்டும் இந்த நாட்டை குழப்புகின்ற ஒரு வேலையைத்தான் ஆரம்பித்திருக்கின்றார்கள். விமல் வீரவன்சவை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும். மஹிந்த ராஜபக்சவின் காலத்திலே அவர் செய்த ஊழல்கள் தொடர்பாக இப்போது கூட அவருக்கு எதிராக வழக்குகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. பல விடயங்கள், மோசடிகள் தொடர்பான விடயங்கள், பல சமூகத்தை சீரழிக்கின்ற விடயங்களில் அவர் முன்னின்று செயற்படுகிற ஒருவராக இந்த விமல் வீரவன்ச இருக்கின்றார். அவரது செயற்பாடு என்றென்றும் வகையிலும் மக்கள் அவரது அந்த செயற்பாடுகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பது எங்களுக்கு தெளிவாக தெரிகின்றது. விசேடமாக இந்த நாட்டில் வாழுகின்ற பெண்கள் இவரை ஏற்றுக்கொள்ளப் போவதும் இல்லை, இவரது இந்த கருத்துக்களை அவர்கள் ஆதரிக்கப் போவதும் இல்லை என்பதை எங்களுக்கு தெளிவாக புரிகின்றது. எங்களது பிரதமருக்கு எதிராக கொண்டு வர இருக்கின்ற அந்த பிரேரணைக்கு எதிராகவும் இப்போதும் கூட பல அரசியல் கட்சிகள் அதை எதிர்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு மூடத்தரமான செயற்பாடாக கருதுகின்றார்கள். அதிலே சில பாடப்புத்தகங்களே ஒரு சில குறைபாடுகள் இருந்தது. அந்த குறைபாடுகளை விசாரிப்பதற்காக அவர் நடவடிக்கையில் மேற்கொண்டிருக்கின்றார். அதை திருத்தி மீண்டும் அதனை கொண்டு வருவதற்கான நடவடிக்கையில் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. ஆகவே இவை அனைத்து விதமான செயற்பாடுகளும் சரியான முறையில் இடம்பெற்று கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் இவர்கள் இப்படியான மூடத்தனமான ஒரு செயற்பாடுகளை ஈடுபடுவதை எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே அரசாங்கம் என்ற ரீதியிலே நாங்கள் இதை வன்மையாக கண்டிக்கிறோம். ஒரு பெண்ணை இழிவுபடுத்துகின்ற செயற்பாடுகளையும் நாங்கள் விசேடமாக அதை எதிர்க்கிறவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். ஆகவே விமல் வீரவன்சவின் இந்த செயற்பாடுகளை முற்றுமுழுதாக
நாங்கள் இதை எதிர்க்கின்றோம் என்ற விடயத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.